அழைக்கின்றோம். மொழியும் மொழிபெயர்ப்பும் தலைப்பில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வந்துள்ள அறிஞர் பெருமக்களை வரவேற்கின்றோம். தலைமையுரை திரு சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். பங்கேற்பவர்கள் நா. குறிஞ்சிவேலன் அவர்கள், கா. செல்லப்பன் அவர்கள், வயல் சி. மோகன் அவர்கள். ஒப்பற்ற கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், திறனாய்வாளர், இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்ற அறிஞர் திரு சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களை தலைமையுரை ஆற்ற வரும்படி உளமாற அழைக்கின்றோம். நித்தமும் நாம் முகம் பார்க்கும் கண்ணாடியான தினமணி நம் அகத்தையும் ஆராய்ந்து பார்ப்பதற்காக நடத்தும் விழா இந்த இலக்கிய விழா. இந்த இலக்கிய விழாவை உலக தமிழர்கள், இந்திய தமிழர்கள் அனைவரும் இணைந்து நடத்தும் விழாவாக உருவாக்கி இருக்கின்ற தினமணி நிறுவனத்துக்கும் தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமர்வு மொழிபெயர்ப்பு குறித்த அமர்வு. தமிழ் மொழியை செழுமைப்படுத்த உலகத்தை நோக்கி அகலமாக வாசல்களை திறந்து வைக்கின்ற துறை மொழிபெயர்ப்பு துறை. மொழிபெயர்ப்பினுடைய ஆழ அகல விசாலங்களை எல்லாம் சொல்வதற்காக இங்கே அறிஞர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மொழிபெயர்ப்புக்காக தமிழிலே திசை எட்டும் இதழை நடத்தி புகழ் பெற்றவர் நம்முடைய குறிஞ்சிவேலன் அவர்கள். இந்தியாவிலேயே CIL நிறுவனம் வெளியிடுகிற டிரான்ஸ்லேஷன் டுடே என்ற இதழ் வெளிவருகிறது. மைசூரிலிருந்து துவன்யாலோகம் என்ற அமைப்பின் சார்பாக சாரசா என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பு இதழ் வெளிவருகின்றது. மற்ற மொழிகளில் மொழிபெயர்ப்புக்கு என்று தனி இதழ் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் தமிழில் ஒரு வரலாறு படைக்கின்ற மொழிபெயர்ப்பு இதழாக திசை எட்டும் இதழ் நடந்து வருகிறது. அதனுடைய ஆசிரியரும் சிறந்த மொழிபெயர்ப்பாளருமாகிய குறிஞ்சிவேலன் அவர்கள் இங்கே தம்முடைய அனுபவத்தின் சாரத்தை சொல்லுவதற்காக வருகை தந்திருக்கிறார். ஒப்பிலக்கிய துறையில் ஒப்பில்லாதவராக விளங்கக்கூடியவர் பேராசிரியர் கா. செல்லப்பன் அவர்கள். ஷேக்ஸ்பியரையும் இளங்கோவையும் ஒப்பிட்டவர். பாரதிதாசன் பாடல்களை அற்புதமான ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பவர். அண்மையில் வெளிவர இருக்கின்ற சாகித்ய அகாடமியினுடைய மிகச்சிறந்த ஒரு வெளியீடாக பாரதியார் கவிதைகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் வெளிவர இருக்கின்றன. அந்த அரிய நூலில் மிகச் சிறப்பான மொழிபெயர்ப்புகளை தந்திருக்கக்கூடியவர் நம்முடைய பேராசிரியர் கா. செல்லப்பன் அவர்கள்.
ஆங்கில இலக்கியத்தை ஆராய்ந்து கற்று தமிழுக்கு வளம் சேர்த்து கொண்டிருக்கின்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய பேராசிரியர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய செல்லப்பன் அவர்கள் இங்கே மொழிபெயர்ப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். தமிழிலே கட்டுரைகளை மிக கச்சிதமான நடையில் தருகின்ற ஆற்றல் பெற்றவராக விளங்கக்கூடியவர் நம்முடைய சி. மோகன் அவர்கள். மோகன் கட்டுரைகள் என்ற நூல் தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய அருமையான நூல்களில் ஒன்று. தண்ணீர் சிற்பம் என்ற கவிதை நூலை வடித்து தந்தவர் சி. மோகன். அண்மையில் ஓநாய்களை வேட்டையாடுகின்ற அதனுடைய கொடுமையை குறித்த சீனத்து நாவலை மொழிபெயர்த்து புகழ் பெற்றவர் சி. மோகன் அவர். எனவே மொழிபெயர்ப்பு துறையிலே ஆழங்கால் பட்டவர்களாக விளங்கக்கூடிய பெருமக்கள் இந்த அரங்கிலே இருந்து தமிழ் மொழிக்கு வளம் சேர்க்கக்கூடிய மொழிபெயர்ப்பினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் இங்கே சொல்ல இருக்கின்றார்கள். மொழிபெயர்ப்பு என்ற கலை சொல்லை நமக்கு தந்தவர் தொல்காப்பியர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அபூர்வமான கலை சொல்லை நமக்கு தந்தவர் தொல்காப்பியர். சங்க இலக்கியத்திலும் பிற மொழியாளர்களை பற்றி சொல்லுகிற பொழுது மொழிபெயர் தேயம் என்ற சொல்லை அடிக்கடி சங்க கவிஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மொழிபெயர்ப்பு என்ற சொல்லில் இருக்கிற அந்த பெயர்ப்பு என்ற அந்த இணைப்பு இருக்கிறதே அது அபூர்வமானது. மொழிபெயர்ப்பினுடைய சாரம் முழுவதையும் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சொல் அது. பெயர்தல் என்றால் இடமாற்றம் என்பது பொருள். பெயர்தல் என்றால் இடமாற்றம் என்பது பொருள். அப்ப மொழிபெயர்ப்பு என்று சொன்னால் அந்த மொழியில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை அப்படியே இடம்பெயர்த்து இந்த மொழியில் கொண்டு வருவது என்ற அபூர்வமான பொருளை தரக்கூடிய சொல் மொழிபெயர்ப்பு. நமக்கு அடிக்கடி பழகி போனதனாலே அதனுடைய அருமையை நாம் உணரவில்லை. இப்ப இடமாற்றம் தான் செய்யலாமே தவிர தடமாற்றம் செய்யக்கூடாது என்பது தொல்காப்பியருடைய கருத்து. அந்த இருக்கின்ற மூலத்தில் இருக்கக்கூடிய செய்தியை அப்படியே வடித்து எடுத்து சொல்ல வேண்டும். இரட்டை பிறவி போல இன்னொரு பிரதியாக அதை ஆக்க வேண்டும் என்பது தொல்காப்பியருடைய கருத்து. அதனால் தான் மொழிபெயர்த்து அதற்பட யாத்தல் என்று அதனை குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார். சுவடு மாறாமல் முதல் நூலை பின்பற்ற வேண்டும் என்பது அதற்பட யாத்தல் என்ற அந்த விளக்கத்தினுடைய பொருள். அப்படியானால் மொழிபெயர்ப்பு என்பதை குறித்து தொல்காப்பியரே பேசியிருக்கிறார் என்றால் நம்முடைய தமிழ் மக்கள் பிற மொழிகளில் இருந்து அரிய செல்வங்களை அந்த நாளிலேயே மொழிபெயர்த்து பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். அப்படியானால் அந்த நாளில் எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்திருப்பார்கள்? வடமொழியிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்திருப்பார்கள், பிராகிருதத்திலிருந்து மொழிபெயர்ப்பு செய்திருப்பார்கள். இந்தியாவினுடைய மிகச்சிறந்த மொழிகளிலிருந்து அந்த மொழிபெயர்ப்புகள் செய்யப்பட்டிருக்கும். எந்த நூல் தமிழிலே கிடைக்கக்கூடிய முதல் மொழிபெயர்ப்பு நூல் என்றால் நம்மால் எளிதில் விடை சொல்ல முடியாது. சங்க இலக்கியத்தில் ராமாயண மகாபாரத கதை குறிப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அக்காலத்தில் தோன்றிய ராமாயணமோ பாரதமோ நமக்கு கிடைக்கவில்லை. ஆகவே ராமாயண மகாபாரத மொழிபெயர்ப்பு அல்லாமல் எந்த நூல் நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய முதல் மொழிபெயர்ப்பு நூல் என்று பார்த்தால் கிடைக்கும் நூல்களில் முதன்மையான மொழிபெயர்ப்பு நூல் கொங்குவேளிரின் பெருங்கதை. கொங்குவேளிரின் பெருங்கதை குணாட்டியர் என்ற கவிஞர் பிராகிருத மொழியினுடைய ஒரு சிதைவாகிய பைசாச மொழியில் எழுதிய பிருகத் கதா என்ற அந்த காப்பியத்தை கங்க குல மன்னனாக இருந்த துர்விநீதன் என்பவன் வடமொழியில் பிருகத் கதா என்ற அந்த காப்பியத்தை மொழிபெயர்க்கிறான். உதயணன் கதையை மொழிபெயர்க்கிறான். அந்த துர்விநீதனுடைய மொழிபெயர்ப்பை பின்பற்றி கொங்கு வேளிர் அதை பெருங்கதை என்று
நமக்கு மொழிபெயர்த்து தந்திருக்கின்றார். அதுதான் தமிழில் கிடைக்கக்கூடிய முதல் மொழிபெயர்ப்பு நூல் என்ற பெருமைக்குரியது என்று சொல்லலாம். பிற மொழியிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு அது என்றால், தமிழிலிருந்து பிற மொழிக்கு போன முதல் மொழிபெயர்ப்பு நூல் எதுவாக இருக்கும்? அதையும் நாம் அடையாளம் காண்பது மிக மிக சிரமமானது. பக்தி இயக்க காலத்தில் வடக்கிலும் தெற்கிலுமாக கருத்து பரிமாற்றங்களும் கவிதை பரிமாற்றங்களும் இருந்திருக்கலாம் என்றாலும், தத்துவ பரிமாற்றங்கள் பற்றி மட்டுமே நம்மால் சொல்ல முடிகிறதே தவிர, அசல் இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டனவா என்று கேள்வி கேட்டால் அதற்கும் நம்மிடத்திலே பதில் ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்று சொல்லலாம், நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களில் இருந்து நாம் ஒன்று சொல்லலாம். அது என்னவென்றால், தமிழிலிருந்து பிற மொழிக்கு போன நூல்கள் என்று சொல்லக்கூடியவைகளிலே மிகவும் பழமையானது திருக்குறள். இன்றைக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் மலையாளத்தில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது. திருக்குறள் ஏட்டுச்சூடியில் இருந்த காலத்திலேயே அது திருக்குறள் மலையாள மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. ஐக்கரை இட்டிமாக்கோதை பணிக்கர் என்பவர் மலையாளத்திலே 600 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மொழிபெயர்ப்பை செய்தார் என்று கேள்விப்படுகின்றோம். இத்தனைக்கும் 1812ஆம் ஆண்டில் தான் திருக்குறள் முதலாக அச்சுக்கு வருகிறது. 1811 என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் 1812 தான் அது அச்சில் வெளிவருகிறது. அதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மலையாள மொழியில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்நிய மொழிகள் என்று பார்த்தீர்களானால், இந்திய நாட்டுக்கு அப்பால் இருக்கிற மொழிகள் என்று பார்த்தீர்களானால், லத்தீன் மொழியிலே பெஸ்கி என்று நாம் அறிந்திருக்கக்கூடிய அந்த அறிஞர் அந்த லத்தீன் மொழியிலே அதனை மொழிபெயர்த்திருக்கின்றார். 1730 லத்தீன் மொழியிலே அதனை மொழிபெயர்த்திருக்கின்றார். எனவே எது முதல் நூல் என்பது நம்முடைய இலக்கிய வரலாற்றில் ஆராய்வதற்கு உரியதாக விளங்குகிறது என்று சொல்லலாம். மொழிபெயர்ப்பு வேகம் கொண்ட காலம் என்பது 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் தான் மொழிபெயர்ப்பு வேகம் கொண்டது. முக்கியமான காரணம் ஆங்கில ஆட்சி காரணமாக ஆங்கில மொழியினோடு நமக்கு ஏற்பட்ட தொடர்பு, அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து நாம் நடத்திய சுதந்திர போராட்டமும் ஆகிய இரண்டும் மொழிபெயர்ப்புகளுக்கு பெரிய அளவிலே உதவி புரிந்தன என்று பார்க்கலாம். இதில் ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் தமிழிலே 1870 மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. விஸ்வநாத பிள்ளை மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற அந்த நாடகத்தை வெனிஸ் வர்த்தகன் என்ற பெயரில் 1870 மொழிபெயர்த்திருக்கிறார். அதனை தொடர்ந்து அந்த காலத்தில் இருந்து ஏறக்குறைய ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில் பெரும்பாலான நாடகங்கள் தமிழிலே ஒரு நாடகமே பல முறை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற வரலாற்றையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இது ஒரு புறம் என்றால், சுதந்திர போராட்டம் தந்த விழிப்புணர்ச்சி காரணமாகவும் தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது என்ற அந்த எழுச்சி காரணமாகவும் நம்மிடத்திலே இந்திய மொழிகளுக்கு இடையிலிருந்து மொழிபெயர்க்கக்கூடிய அந்த உணர்வு மேலோங்கியது. அதனுடைய விளைவாக தாகூரினுடைய கட்டுரைகளை பஞ்ச வியாசங்கள் என்ற பெயரால் பாரதியார் மொழிபெயர்த்து தந்தார். அது மாதிரியே அந்தந்த மொழிகளிலேயே நேரடியாக அந்தந்த மொழிகளையே அறிந்தவர்கள் தான் முதலிலே மொழிபெயர்ப்பை செய்தார். இப்போதெல்லாம் தமிழிலே வருகின்ற பெரும்பாலான மொழிபெயர்ப்புகள் அந்த மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு வந்து அந்த ஆங்கிலத்திலிருந்து நாம் தமிழுக்கு மொழிபெயர்க்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதனை மொழிபெயர்ப்பின் மொழிபெயர்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். மொழிபெயர்ப்பின் மொழிபெயர்ப்பு, அசலுக்கு ஒரு நகல், அந்த நகலுக்கு ஒரு நகல் என்ற அளவில் தான் இன்றைக்கு பெரும்பாலான மொழிபெயர்ப்புகள் இருந்து வருகின்றன. ஆனால் முன்னோடிகளாக விளங்கிய தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் பலரும் நேரடியாக அந்த மொழியை அறிந்தவர்களாக இருந்தார்கள். மராத்திய காண்டேகரை தமிழர்களிடத்தில் மறக்க முடியாத பெயராக ஆக்கியவர் காஸ்ரி ஸ்ரீ. அது மாதிரியே வங்க மொழி படைப்புகளை கொட்டி குவித்த தானா குமாரசாமி, தானா சேனாதிபதி சகோதரர்கள் வங்க மொழி இலக்கியங்களை தமிழில் கொண்டு வந்து கொட்டி குவித்தார். அதுபோல அதிகம் பேசப்படாத ஒருவர் அதிகம் மொழிபெயர்ப்புகள் செய்தாரா என்று கூட உங்களில் பலர் கருதக்கூடும். அவர் சரத்சந்திரரையும் பங்கிம் சந்திரரையும் தாராசங்கர் பானர்ஜியையும்
ஏராளமான நூல்களை மொழிபெயர்த்து தந்தவர். தம்முடைய முதல் வட்டார நாவலுக்கு வித்திட்டவராகிய கொங்கு நாட்டு ஆர் சண்முக சுந்தரம் அவர்கள் ஏராளமான மொழிபெயர்ப்புகளை தமிழுக்கு தந்த பெருமைக்கு உரியவராக விளங்குகிறார். இன்றைக்கு இந்தி இலக்கிய சாளரத்தை நமக்கு அகலமாக திறந்து வைத்தவர்கள் சௌரியும் சரஸ்வதி ராம்நாத் அவர்கள். இந்தி மொழி இலக்கிய சாளரங்களையும் வாசலையும் அகலமாக நமக்கு திறந்து வைத்தவர்கள். இந்த முன்னோடிகளை எல்லாம் இந்த அமர்விலே மொழிபெயர்ப்பை பற்றி பேசுகிற பொழுது வணக்கத்தோடு அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு பக்கத்தில் நம்முடைய மொழிபெயர்ப்புகளை கவிஞர்களும் ஏராளமாக செய்திருக்கிறார். நம்முடைய கவிஞர்களிலே பல பேர், பாரதிக்கு பின்னால் வந்த கவிஞர்களிலே பல பேர் பல அரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் பேசப்படாமலே ஒழிந்து போய்விட்டன என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கவிஞர்களிலே குறிப்பிட தகுந்தவர் சாத்துசு யோகியார். சாத்துசு யோகியார் உமர்கயாம் பாடல்களை கவிமணி போலவே சாத்துசு யோகியார் மொழிபெயர்த்திருக்கிறார். மீராவினுடைய பாடல்களை தழுவி பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆங்கில பாடல்களை நிறைய தழுவி தமிழிலே தந்திருக்கிறார். டைகர் டைகர் பேர்னிங் பிரைட் என்ற பாடலை பந்தம் எரியுதோடி கண்கள் பார்க்க நடுங்குதடி என்று தமிழ்மயப்படுத்தி இருக்கிறார் கவிமணி. இவர்கள் எல்லாம் மொழிபெயர்ப்புகளை பக்குவமாக ரசிப்பதற்கு கற்றுத்தந்த நம்முடைய முன்னோர்களாக விளங்குகிறவர்கள். நம்முடைய இந்த மொழிபெயர்ப்புகளை கருதுகிற பொழுது ஒரு கேள்வி நம் முன்னால் எழுகிறது. அறிஞர் பெருமக்களுக்கும் அந்த சிந்தனை தெரியும். அது என்னவென்றால், மொழிபெயர்ப்பு என்பது இரண்டாம் தரமான படைப்பா அல்லது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டா இல்லையா என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அண்மை காலம் வரை மொழிபெயர்ப்பாளர்களுக்கு சாகித்ய அகாடமி படைப்பாளர்களுக்கு கொடுக்கிற விருது தொகை கூட மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆகவே மொழிபெயர்ப்பு இரண்டாம் தரமானதா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அப்படி அந்த கேள்வி எழுகிற பொழுது அது அறிஞர்கள் அந்த கேள்வியை எப்படி எழுப்புகிறார்கள் என்றால், மொழிபெயர்ப்பு என்பது கலையா அல்லது தொழில் திறனா, ஆர்ட் ஆர் கிராஃப்ட், மொழிபெயர்ப்பு என்பது கலையா தொழில் திறனா என்ற ஒரு கேள்வி நம் முன் வைக்கப்படுகிறது. மொழிபெயர்ப்பு கலைதான். சிறந்த மொழிபெயர்ப்பு என்பது கலைதான். எந்த காரணத்தினால் அப்படி சொல்லுகிறோம் என்றால், வல்லவன் கையில் அது கலையாகிறது, தொழில் அல்லாதவனிடத்தில் அது தொழில் திறனாகி தேய்ந்து போகிறது. அப்படியானால் வல்லவன் என்றால் யார்? வல்லவன் என்றால் யார்? மூல மொழியிலும் ஏற்பு மொழியிலும் தேர்ச்சியும் தெளிவும் உடையவன். மூல மொழியிலும் ஏற்பு மொழியிலும் தெளிவும் தேர்ச்சியும் உடையவன். மொழிபெயர்க்கும் நூலை பன்முறை நேசித்து வாசித்தவன். படைப்பாளியின் மொழி வனப்புகளில் தோய்ந்து அவன் தனித்தன்மைகளில் ஆழ்ந்து சொல்லின் வர்ணங்களில் நனைந்து கற்றவர். அது மட்டுமல்ல, மூல நூலாசிரியனின் மொழியின் நீரோட்டங்களிலும் நுண்பொருள்களிலும் கூர்ந்து தேர்ந்தவன். அவனே படியாக்கம் செய்தது போன்ற மொழிபெயர்ப்புகளை செய்கிறவன். அவனையே நாம் வல்லவன் என்று குறிப்பிட வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் அதற்கு சிறந்த மொழிபெயர்ப்புக்கு சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன என்றால், அந்த மண்ணிலிருந்து இந்த மண்ணுக்கு ஆணிவேரும் சல்லிவேரும் முறியாமல் பெயர்த்து நடப்படுகிற நடவு எதுவோ அதுதான் மொழிபெயர்ப்பு. அந்த மண்ணிலிருந்து இந்த மண்ணுக்கு ஆணிவேரும் சல்லிவேரும் முறியாமல் நடப்படுகிற நடவு எதுவோ அதுதான் தலை சிறந்த மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பை குறித்து ஏராளமான மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கக்கூடிய மலையாள கவிஞர் சச்சிதானந்தன் மொழிபெயர்ப்பை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையிலே சச்சிதானந்தன் சொல்லுகிறார், கவிதையை மொழிபெயர்ப்பது என்பது கூடு விட்டு கூடு பாய்வதாகும். கவிதையை மொழிபெயர்ப்பது என்பது கூடு விட்டு கூடு பாய்வதாகும். மீன் தண்ணீரின் அடியில் நீந்துவது போல மொழிபெயர்ப்பாளன் மனங்களுக்குள் நீந்துகிறான். மனங்கள் என்றால் மூல மொழி ஆசிரியனுடைய மனங்களுக்குள் நீந்துகிறான். தண்ணீரில் மீன் போல அவன் அந்த மூல நூல்களினுடைய மனங்களுக்குள் நீந்துகிறான். எப்படி மொழிபெயர்ப்பாளன் அந்த காரியத்தை செய்கிறான் என்று சொல்லுகிற போது சச்சிதானந்தன் சொல்லுகிறார், ஒவ்வொரு சொல்லின் பொடி மணலிலும் குனிந்திருக்கிறான். ஒவ்வொரு சொல்லின் பொடி மணலிலும் குனிந்திருக்கிறான். ஒவ்வொரு பாசியின் நிறத்தையும் ஆராய்கிறான்.
ஒவ்வொரு சங்கையும் ஊதி பார்க்கிறான். தலை சிறந்த மொழிபெயர்ப்பாளன் ஒரு சொல்லை கூட விடாமல் மொழிபெயர்க்கிறவனாக இருப்பான். இந்த இடத்தில் ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அது என்னவென்றால், மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளராகிய மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களில் ஒருவர் கவிஞர் புவியரசு. ஏராளமான ஏறத்தாழ 60-70 நூல்களை மொழிபெயர்த்து தந்திருக்கக்கூடியவர் புவியரசு. அந்த புவியரசு மிக அருமையான ஒரு கருத்தை சொல்லுகின்றார். அது என்னவென்றால், சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பது என்பது இரண்டாந்தரமான மொழிபெயர்ப்பு, உயர்ந்தது அல்ல என்ற கருத்தை அவர் தெரிவிக்கின்றார். ஆனால் இந்த கருத்தை அவர் மட்டும் சொல்லவில்லை, மேலை நாட்டு அறிஞர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் ரோம் நாட்டவர்கள் தான் மொழிபெயர்ப்பை கிரேக்க நாட்டிலிருந்து நிறைய செய்தார்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களில் ஒருவராகிய ஹோராஸ் என்ற அறிஞர் அப்படி சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்கிறவன் அடிமை மொழிபெயர்ப்பாளன், ஸ்லாவிஷ் டிரான்ஸ்லேட்டர் என்று ஹோராஸ் என்பவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அதே போல ஹோமரனுடைய காவியங்களை ஏராளமாக மொழிபெயர்த்து தந்திருக்கக்கூடிய சாப்மன், ஆன் ரீடிங் ஹோமர்ஸ் சாப்மன் என்று கூட ஒரு அழகான கவிதை ஆங்கிலத்தில் உண்டு. அப்ப சாப்மன் என்பவர் நிறைய மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்காதே என்று சாப்மன் சொல்லுகிறார். அவாய்ட் வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ரெண்டரிங், attempt to reach the spirit of the original என்பது சாப்மனுடைய கருத்து. ஆனால் இந்த கருத்து எல்லா அறிஞர்களுக்கும் ஒப்புதல் உடைய கருத்து என்று சொல்ல முடியாது. எனக்கு, நான் ஒரு மொழிபெயர்ப்பாளன் என்ற முறையில், மலையாளத்திலிருந்து மொழிபெயர்க்கிறவன் என்ற முறையில், அதில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் அதனுடைய அழகையும் முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். தவிர அதனுடைய சாரத்தை சொல்ல வேண்டும் என்று நான் கருதுவதில்லை. ஆகவே என்னுடைய கருத்தை ஆதரிப்பது போல ஆங்கில கவிஞராகிய H.W. லாங்ஃபெல்லோ என்பவர் தாந்தேயை மொழிபெயர்த்திருக்கிறார். ஆங்கிலத்தில் தாந்தேயை மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த கவிஞர் சொல்லுகிறார், என்னுடைய நூலுக்கு ஏதேனும் ஒரு சிறப்பு உண்டென்றால் அது தாந்தே என்ன சொன்னாரோ அதை சரியாக சொல்லி இருக்கிறேன் என்பதுதான். தாந்தே என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை சரியாக சொல்லி இருக்கிறேன் என்பதுதான். மொழிபெயர்ப்பாளனுடைய பணி மூல ஆசிரியன் சொல்லி இருப்பதை அப்படியே சொல்லுவதுதானே தவிர அவன் கருத்தை விளக்கும் வேலை அல்ல. அது உரையாசிரியனுடைய வேலை. அந்த கருத்தை விளக்குவது என்னுடைய வேலை அல்ல என்று அவர் குறிப்பிட்டு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எனவே மொழிபெயர்ப்பாளன் பல சிக்கல்களையும் சிடுக்குகளையும் தாண்டி தன்னுடைய மொழிபெயர்ப்பு பணியை செய்கின்றார். அந்த மொழிபெயர்ப்பு பணியை செய்கிற பொழுது அவனுக்கு பல தடைகள் வருகின்றன. குறிப்பாக மொழிபெயர்ப்பிலே மிகப்பெரிய தடையாக இருப்பது மாநில, வட்டார, ஜாதிய, சமய, இனம் சார்ந்த குறியீடுகள். மொழிபெயர்ப்பிலே மூல நூலிலே வருகிற பொழுது அந்த குறியீடுகளுக்கு பொருள் விளங்காமல் மொழிபெயர்ப்பாளன் தவிக்கிறான். இது எதனை குறிப்பிடுகிறது? இந்த தொன்மம் எந்த தொன்மமாக இருக்கக்கூடும் என்று அவன் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதை இன்னதென்று புரிந்து இருப்பது நல்லது. அவசரமாக மொழிபெயர்ப்பதை விட ஆழ அறிந்து உணர்ந்து மொழிபெயர்ப்பதே மேலானது. லலிதாம்பிகா அந்தர்ஜனம் என்ற மலையாள கவிஞருடைய ஒரே நாவல் தான் அவர் எழுதியிருக்கின்றார். அந்த ஒரு நாவலே அவருடைய பெற்ற நாவலாக அமைந்தது. அது அக்னி சாட்சி என்ற அவருடைய நாவல். அது நம்பூதிரி குடும்பத்தினுடைய வாழ்க்கை சிக்கல்களை பேசக்கூடிய நாவல் அக்னி சாட்சி என்ற நாவல். அந்த நாவல் நான் மொழிபெயர்க்க நேர்ந்த பொழுது இதோடு விட்டுவிடலாம் என்று நான் சோர்ந்து போனேன். அதற்கு காரணம் என்னவென்றால், நம்பூதிரி குடும்பங்களினுடைய வாழ்க்கை முறை, குடும்பங்களில் இருக்கக்கூடிய பாத்திரங்களினுடைய பெயர்கள், இவையெல்லாம் எனக்கு பெரிய தடுமாற்றத்தை தந்தன. எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லுவதாக இருந்தால், அச்சன் நம்பூதிரி என்று வருகிறது, அப்புறம் அப்பன் நம்பூதிரி என்று வருகிறது. நமக்கு என்றுதான் நம்பூதிரி வேறு, அப்பன் நம்பூதிரி வேறு. இதை தெரிந்து கொள்ள முடியாமல், அதே மாதிரி பெண் பாத்திரங்கள் வருகிற பொழுது அந்த பெண் பாத்திரங்களில் நேத்தியாரம்மா, அகத்தம்மா,
குஞ்ஞாலத்தால் அம்மா என்றெல்லாம் பல அந்த பாத்திரங்களுடைய உறவு முறைகள் வருகின்றன. இவைகளை எல்லாம் அறியாமல் எப்படி மொழிபெயர்ப்பது? மலையாள அகராதிகளிலே இவைகளுக்கு பொருள் இல்லை. எனவே நான் அந்த மொழிபெயர்ப்பை தூக்கி வைத்துவிட்டு சோர்ந்து போயிருந்த நிலையிலே மலையாள திறனாய்வாளராகிய டாக்டர் லீலாவதி அவர்களிடத்திலே நான் இந்த குறையை சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், இதற்கு ஏன் கவலைப்படுகிறீர்கள்? மலையாளத்திலே நம்பூதிரி டிக்ஷனரி என்றே ஒரு அகராதி இருக்கிறது. அந்த அகராதியை எடுத்து புரட்டினீர்களானால் இவைகளெல்லாம் சிக்கல்கள் எல்லாம் புதிர்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் எனக்கு தலைவர் இருப்பதற்கு வசதியாக மலையாளம் தமிழ் அகராதி இல்லை, தமிழ் மலையாள அகராதியும் இல்லை. ஏனோ இத்தனை காலமாக இவ்வளவு நெருங்கிய மொழிகளுக்கு இடையிலே கூட நல்ல அகராதிகள் உருவாகவில்லை.